ஹல்லேலூயா. ஜி மைனர் கொடுங்களேன். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். பாடுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். என் கூட சேர்ந்து பாடுங்களேன். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. சொல்லுங்க. சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. சொல்லுங்க. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். நீங்க பாடுங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். இந்த பாட்டு இங்க கேட்ட மாதிரி இருக்கா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இந்த பாட்டை? யாருமே கேட்கலையா? என் பொண்ணு மட்டும் தான் கேட்டிருக்கா. அவன் மட்டும் தான் கை தூக்குறான். சரி, ஓகே. போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணோம். இப்போதான் யூடியூப்ல இருக்கு. ஃப்ரீயா இருந்தா கேளுங்க. ஓகே. எல் ஷடாய் நடிச்சிங்கன்னா இந்த பாட்டு வரும். போன வாரம் தான் இந்த பாட்டை ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணோம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். சரிங்களா? மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே. எல்லாரும் சொல்லுங்க. மரித்து போன. சரி. மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே. சொல்லுங்க. புது மனிதனாக என்னை மாற்றினீரே. உம் ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னையும் மாற்றினீரே. சேர்ந்து பாடலாமா? பாடலாமா? சரி, பார்ப்போம். 8:15 வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. ஏதாவது அசைதான் பார்க்கலாம். மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை மாற்றினீரே. உம் ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னையும் மாற்றினீரே. சொல்லுங்க. மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை, உம் ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னையும் மாற்றினீரே. மறுபடி பாடலாமா? மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை மாற்றினீரே. உம் ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னையும் மாற்றினீரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சத்தமா. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். நல்ல கையை தட்டி பாடலாமா? கையை தட்டி பாடலாமா? சரி, ஓகே. பாடலாம். ஃபாஸ்டா, கொஞ்சம் ஃபாஸ்ட். நல்ல கை தட்டி பார்க்கலாமே. சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலமும் படைத்தவரே. சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சகலம் படைத்தவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே. எல் ஷடாய், 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 எல் ஷடாய்,
ஷடாய். சொல்லுங்க எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை மாற்றினீரே. ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னை மாற்றினீரே. சொல்லலாமா? மரித்து போன என்னை உயிர்ப்பித்தீரே, புது மனிதனாக என்னை. ஜீவனை நீர் எனக்குள் வைத்து உம்மை போல் என்னை மாற்றினீரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சத்தமா? எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சத்தம் வராது தெரியுமா? பைபிள் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? எங்க சத்தம் வராதுன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். யார் துதிக்க மாட்டாங்க சர்ச்சில்? யாரு? நம்ம ஊர் பாஷையில் சொன்னா எப்படி சொல்லலாம்? செத்து போனவங்க ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. அவங்க வாயில கத்தரை துதிக்கிற துதி இருக்காது. அப்புறம் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் அப்படின்னா, தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்களா, அவங்க வாயில கத்தரை துதிக்கிற துதி வராது. ஆனால் தாவீது சொல்றாரு, ஆனால் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் சாகல, ஆண்டவர் எனக்குள்ள ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். பாவத்தினாலே மரித்து போயிருந்த எனக்குள்ள அவர் ஜீவனை எனக்குள்ள வச்சு என்ன மறுபடியும் உயிரோட வச்சிருக்கிறார். ஆமென். சத்தம் எங்க வரும்? எங்க உயிர் இருக்குதோ சொல்லுங்க. சத்தம் எங்க வரும்? எங்க உயிர் இருக்குதோ அங்க சத்தம் வரும். சத்தமே வரலன்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. சத்தம் வரல என்ன அர்த்தம்? ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் தந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? மறுபடியும் சீக்கிரம் முடியா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, போன 2 வாரத்துக்கு முன்னாடி மும்பை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு யூத் கன்வென்ஷன் 3 நாட்கள் அங்கே வாலிபர்களாக சேர்ந்து நடத்துகிற அந்த சபையில் நடக்கிற ஒரு யூத் கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த கிளம்புற அந்த நாளுக்கு முன்னாடி இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, பயங்கர போராட்டம். ஃப்ளைட்டில் என்னால் உட்கார முடியல, இறங்கிடலாமா அப்படின்னு யோசித்தேன். இல்லை போயிடுவோம். அங்கே போனாலும் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, பயங்கர போராட்டம். 3 நாளும் சரியாக சாப்பிடாம வெறும் தண்ணியும் பழத்தையும் சாப்பிட்டுட்டு 3 நாள் ஊழியத்தை செஞ்சேன். 3ஆவது நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கண்டினியூஸாக வாமிட். சில நேரம் நான் நினச்சேன், இன்னைக்கு கிளம்பிடலாம் கோயம்புத்தூருக்கு, என்னால் முடியலை. ஏன்னா 3 நாள் ஆண்டவர் அங்கே கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. 3ஆவது நாள் முடிஞ்சு அந்த கடைசி செஷன் முடிச்சுட்டு நான் ரூமில் வந்து படுக்கும்போது அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், பலவீனமாக இருந்தாலும் ஒன்று நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? இந்த வாலிபர்கள் இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி. ஆமென். இந்த 3 நாட்கள் நான் பயங்கர டயர்டாக, என்னால் நிற்க கூட முடியலை. ஆண்டவர் பலனை தந்தார். ஆனால் அங்கே நடந்த அந்த வாலிபர்களுக்கு நடுவில் நடந்த அந்த எழுப்புதல், கத்தர் அநேக வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை எழுப்புனதை பார்க்கும்போது, ஓகே, இதனால தான் பிசாசு என்ன டார்ச்சர் பண்ணுறான் போல இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் வரும்போதும் பயங்கர ப்ரெஷர், பயங்கர டென்ஷனில் தான் வந்தேன் நான். ஆனால் ஒன்று தெரியும், அதுக்கு நடுவில் கத்தர் ஏதோ செய்ய போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 8:15 மணிக்கு மேலே நீங்கள் இப்படியே இருக்க போகிறதில்ல. எனக்கு நிச்சயம் தெரியும், ஆண்டவர் உங்கள் எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்க போகிறார், மறுரூபமாக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் பேசினாலும் பேசலனாலும் நான் விசுவாசிக்கிறேன், 8:15க்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையை புரட்டி தலைகீழாக போட போகிறார்.
நீங்க ஆமென் சொல்லலனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், வேலைக்கு போறோம் இல்லைங்களா? வாலிபர்கள், நமக்கு பேர் என்ன? வாலிபர்கள். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஓகே, உங்கள் எல்லார் மேலேயும், நம்ம எல்லார் மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் சும்மா சாதாரணமாக இங்கே வந்து உட்காந்துருக்கல, சாதாரணமாக ஆண்டவர் உங்களை தெரிஞ்செடுக்கல, ஏதோ வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, எங்கள் அம்மா கிறிஸ்தவங்க, அதனால் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இல்லை இல்லை, யாரோ சொன்னாங்க அதனால் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இல்லை, உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குது. ஆமென். இருக்கீங்களா? அடிக்கடி உங்களை ஆமேன்னு சொல்ல வைக்கிறது எதுக்குன்னா, இங்கே தான் இருக்கீங்களா? சிலர் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன? ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட், வேற எங்கேயோ இருக்கு சிந்தனை. சரி, அப்போ ஆண்டவருக்கு நம்ம மேலே ஒரு பெரிய திட்டம் உண்டு. எல்லாரையும் மேலேயும் கர்த்தருடைய ஒரு 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 யூனிக்கான ஒரு தனிப்பட்ட திட்டம் உண்டு. என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை என்னை கொண்டு செய்து முடிப்பார். உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை உங்களை கொண்டு செய்து முடிப்பார். நான் செய்கிறத நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்கிறத நான் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு பெரிய திட்டம் உண்டு. இது நமக்கு தெரியுதா இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். உங்க மேல இருக்கிற தேவ திட்டங்கள், தேவன் உங்களை குறித்து உங்களை வச்சு செய்ய நினைக்கிற காரியங்கள், உங்களை பயன்படுத்த போகிற விதங்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்களோ இல்லை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவனை விட்டா என்னுடைய ராஜ்யத்துக்கு டேமேஜ், அதனால் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் உங்கள் மேலே இருக்கிற திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்த முடியாதபடி உங்களை எப்படியெல்லாம் உங்களை டைவர்ட் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் அவங்க அந்த திட்டத்திலேருந்து வழிவிலக பண்ணணுமோ, எப்படியெல்லாம் அந்த பிளான்லேருந்து உங்களை வெளியே கொண்டு போகணுமோ, அப்படியெல்லாம் வேலை செய்வோம். அதனால தான் பிசாசை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படா மாட்டுவ, எப்படா மாட்டுவ, கையில மாட்டுவன்னு சொல்லி எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி சுற்றி திரிகிற அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் பிசாஸ். கொஞ்சம் சின்ன கேப் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள பூந்துடும். உங்கள் மேலே இருக்கிற ஆண்டரோட பிளானை கொலாப்ஸ் பண்ணி, உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணி, தேவ திட்டத்தை உங்களை கொண்டு செய்ய முடியாமல் பண்ணி, அவ்வளோதான் இனி முடிஞ்சிச்சு, இனிமேல் என்னுடைய ராஜ்யத்துக்கு எகைன்ஸ்டாக என்னால் ஆண்டவரால் யாரையும் எழுப்ப முடியாதுன்ற அந்த ஒரு காரியத்துக்காக அவன் பயங்கர வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் பிசாசு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம மேலே இருக்கிற திட்டம் தெரியாமல், ஆண்டவர் என்ன செய்ய என்ன கொண்டு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாமல், ஏதோ சர்ச்சுக்கு வர்றேங்க, பாட்டு பாடுறேங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்குறேங்க, போகிறேங்க வர்றேங்க, இதை தவிர வேறு என்ன செய்கிறோன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவ ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்பட்ட நாம முயற்சி கூட பண்ணுறதில்ல. என் மேலே என்ன பிளான் இருக்குது ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்ன செய்யணும்னா அப்படின்னு கூட கேட்குறதில்ல. ஏன்னா எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை, யார் எப்படி போனால் எனக்கு என்ன. இன்னைக்கு இருக்கிற இந்த 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 ஜென்ரேஷன் என்ன, ஜென்சி இல்லையா இவங்களா? ஜென்சி கிட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா, என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு கவலை இல்லை, எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க எனக்கு கவலை இல்லை, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, இந்த எதுக்குடா படிக்கிற தெரியாது, எதுக்குடா இதை செய்கிற தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஜெனரேஷன் இதுன்னு தான் நினைக்கிறேன். ஒண்ணுமே உலகமே தெரியாம இருக்கும். நம்ம நினைக்கிறதையும் வாட்ஸ்அப்பில் வர்றதையும் ஃபேஸ்புக்கில் வர்றதையும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதையும் தான் நிஜம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிற ஜென்ரேஷன் இந்த தலைமுறை. சுயமாக யோசிக்க தெரியாது. யாராவது ஒருத்தவங்க வந்து இல்லைடா இது தப்புன்னு சொன்னால் அவனை எதிரியாக பார்க்குற ஒரு மென்டாலிட்டி, இது சரின்னு சொன்னால் உனக்கு என்னடா தெரியும் கோமாளின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி. பேக்ரவுண்ட் என்ன, இது பண்ணுனா என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும், இந்த காரியத்தை செஞ்சால் பின்விளைவுகள் என்ன, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு செய்யணும்னு தோணுச்சு பண்ணியாச்சு அவ்வளோதான்.
நாம ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நாம கர்த்தரால பிடிக்கப்பட்ட, ஆண்டவர் தெரிந்தெடுத்த சந்ததி. ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து சபையில் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம மேல ஒரு நோக்கத்தோடு, நம்ம மேல ஒரு திட்டத்தோடு. நானும் அதை புரிஞ்சுக்கலன்னா எப்படி? எனக்கும் ஆண்டவருடைய திட்டத்தை பற்றி எனக்கும் கவலை இல்லைன்னா எப்படி? ஏனோ தானோ. சபையில எழுப்புதல் வராம இருக்கிறதுக்கு பெரிய காரணம், வாலிபர்கள் எழும்பாத இருக்கிறதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? யாராவது சொல்லுங்களேன். ஏன் வாலிபர்களுக்குள்ள நம்ம பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள பெரிய எழுப்புதல் வரல? கிறிஸ்தவ சபைகளில், பெந்தேகோஸ்தேன்னு சொல்ல மாட்டோம், முழு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எழுப்புதல் வாலிபர்களுக்குள்ள வரல. ஏதாவது ஒரு வாலிபனை ஆண்டவர் உயர்த்துறார், இப்ப பயன்படுத்துறார். ஏதாவது ஒரு, அங்க ஒரு வாலிபன், இங்க ஒரு வாலிபன். அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எதையுமே யோசிக்கிறது இல்லை. அப்ப என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடணும். என் மேல இருக்கிற தேவ திட்டம் என்ன, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப எனக்கு என்ன தோணுது செஞ்சிடணும். சீரியஸ்னஸ் கிடையாது. அதே சமயம் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எதை பற்றியும் சீரியஸாக யோசிக்கிறதும் கிடையாது, இன்னும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு உலகத்தில் யூ ஆர் ஸ்டக், மாட்டிக்கிட்டு. இதுதான் உலகம், இதுக்கு இந்த பக்கம் போக மாட்டேன், இதுக்கு இந்த பக்கம் போக மாட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? யாராவது பழக்கம் இருக்குதா? யாருக்காவது நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு? பைபிள் படிக்கிறீங்களான்னு கேட்கல, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குதா? கிடையாது. நியூஸ் சேனலாவது பார்க்குற பழக்கம் இருக்கா? ஃபேஸ்புக்கில் வந்தால் தான் அது நமக்கு நியூஸ். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர்றது தான் நமக்கு நியூஸ். எங்கடா அந்த நியூஸை கேட்டேன்? வாட்ஸ்அப்பில் கேட்டேன். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் பேசல. பைபிள் படிக்கலையா, காலைல எத்தனை அதிகாரம் படிச்சிங்க, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே நீங்கள் எத்தனை அதிகாரம் படிச்சிருப்பீங்க, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் எனக்கு தெரியுது. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அகத்தின் அழகு. அந்த பழமொழியாவது தெரியுமா? இது பழமொழின்னு தெரியுமா? முதல்ல அகத்தின் அழகு, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். அப்போ என் முகம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றதை என்ன பண்ணிடுமா? காமிச்சு கொடுத்துரும். உன்னை பார்த்தா தெரிஞ்சிடும் உள்ள என்ன இருக்குன்னு. எல்லாருக்கும், எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். உள்ள ஆண்டவர் இருக்கிறாரான்றது உங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டக்குன்னு பக்கத்தில் திரும்பி பாருங்களேன், பக்கத்தில் இருக்கவங்கள என்ன தெரியுது? நீங்க என்ன சண்டை போட்டிங்களா? திரும்ப கூட மாட்டேன்றீங்க, அட்டி வெளுத்துரு அப்படின்றியா? என்ன திரும்பின பின்னிடுவேன்றா நான் வெளியே வந்து. சரி பார்த்துக்கலாம் விடு. ஓகே, என் மேல என்ன திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புறாரு? ஏன்னா எனக்கு என்னை பத்தியும் கவலை இல்லை, அடுத்தவங்களை பத்தியும் கவலை இல்லை, யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நீங்க உட்காந்துக்கோங்க ப்ளீஸ், ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. இதே மாதிரி தான் பைபிள்ல ஒரு வாலிபனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவன் மேல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து, இதுதான், இதற்காகத்தான் இந்த நான் உங்களுக்கு தர்றேன், இந்த பிள்ளைய உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். பறக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல தேவ திட்டம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி, இதுதான் இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் இருப்பான், இதை தான் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிளானை கொடுத்தார். பிறக்கும் போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவ திட்டத்தோட பிறந்த வாலிபன். பெரிய திட்டம் இருந்துச்சு அவன் மேல, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆனால் வாழ்நாளெல்லாம் அந்த திட்டத்தை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் என்ன குறித்து என்ன நினைக்கிறாருன்றதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை, வாழ்நாள் முழுவதும் கவலைப்படலை. அவன் நினச்சதெல்லாம், எனக்கு இப்போ என்ன தோணுது நான் அதை செய்வேன். இப்போ இல்லை, ஜென்சி அப்பமே இருந்தார் ஒருத்தர். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜென்சி கிட்ட இருந்தார். யார் என்ன நினச்சா என்ன, ஆண்டவர் என்ன நினச்சா என்ன, ஆண்டவர் திட்டம் என்ன, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இப்போ என்ன தோணுது அதை நான் செய்யணும், அவ்வளோதான். வாசிக்கலாமா ஒரு வேத பகுதியை? நியாயாதிபதிகளின் புஸ்தகம்
13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ கர்ப்பந்தரித்து நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. பறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு பிளானை கொடுக்கிறாரு, எப்படி வளர்க்கணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. வாசிங்க. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். சத்தம் எங்க இருந்து வருது? ஓகே, வாசிங்க. தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அந்த பிள்ளை மேல இருந்த பிளான் என்ன? இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையினின்று நீங்களாக்கி ரட்சிக்கணும். மனோவா, உனக்கு பிள்ளை இல்ல, உனக்கு ஒரு பிள்ளைய தரேன். எதுக்குன்னா நீ செல்லம் கொடுத்து வளர்க்கறதுக்கு இல்ல, அந்த பிள்ளையை கொண்டு ஜனங்களை நான் விடுதலை ஆக்குவேன் பெலிஸ்தரின் கையிலிருந்து. ஆமென். இப்ப சிம்சோன் மேல இருந்த தேவ திட்டம் என்ன? எதுக்கு அவனை ஆண்டவர் பறக்க வைக்கிறாரு இஸ்ரவேலில்? எதுக்கு அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு? எதுக்கு அவனை ரட்சகனா எழும்ப பண்றாரு? எதுக்கு அவனை பராக்கிரமசாலியா பலனை தர்றாரு? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும். அதுதான் அவனோட பிளான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிளானை சொல்லிட்டாரு. சரி, இப்ப புள்ள பிறந்தாச்சு. இப்போ பிள்ளை பிறந்து வளர்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருக்கிறாரு. பயங்கர பராக்கிரமசாலியா வளர்றாரு. இப்போ 13வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அவன் சோராவுக்கும், இப்போ வளர்ந்தாச்சு, வாலிபன் ஆயாச்சு, நம்மள மாதிரி உங்களை மாதிரி ஒரு பெரிய வாலிபன் ஆயாச்சு. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். எதுக்கு ஏவறாரு? சொல்லுங்க. எதற்கு கர்த்தர் அவனை அழைச்சாரோ, எதற்காக கர்த்தர் அவனை பிறக்க வச்சாரோ, அவன் மேல இருக்கிற திட்டத்தை செய்யறதுக்கு, இஸ்ரவேலனை விடுதலை ஆக்கணும்னு சொல்லி, பெலிஸ்தர்கிட்ட போய் சண்டை போடணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். பேனா வச்சிருந்தா அந்த வசனத்தை, கடைசி வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கடைசியில. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். இப்ப 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவிட்டார். பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு சண்டை போடுப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல அவங்க விடுதலையாக்கு போ, உனக்கு பலனை தந்திருக்கிறேன், அடிச்சு நொறுக்கி ஜனங்களை விடுதலையாக்கு, பெலிஸ்தரை கொன்று அப்படின்னா கர்த்தருடைய ஆவியில நரம்பி அப்படியே போறார். எங்க? திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு. எதுக்கு போக சொன்னாரு? சொல்லுங்கடா, எதுக்கு போக சொன்னாரு? போ, பெலிஸ்தரை அடிச்சு நொறுக்கு அப்படின்னு ஆவியானவரே அவர் ஆவியில ஏவப்பட்டு நேரா போனா. சண்டை போட போற இடத்துல ரொமான்ஸ். பெலிஸ்தரின் குமாரத்தில ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து ஆவில நிரம்புறது எதுக்கு தெரியுமா? சில சொல்லுவாங்க, அண்ணே ஒரே ஆத்தும பாரமா இருக்குது. எங்க ஆத்தும, நிறைய பசங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் ஆத்தும பாரத்தை பாஸ்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, பாஸ்டர்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஹலோ, உங்க ஆத்தும பாரம் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். பயங்கர ஆத்தும பாரம். பசங்களும் சரி பிள்ளைங்களும் சரி. அந்த ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது இல்லைண்ணே, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது இல்லைண்ணே. அடடா, போய் அடிச்சு சண்டை போடுனா இவர் சண்டைக்கு போறாரு ரோஸ் எடுத்துக்கிட்டு. எப்படி சண்டைக்கு எப்படி போனோம்? கத்தி எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா இவரு நோ, அன்புதான் எல்லாம், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். பெலிஸ்தரே, நான் உன்னை நேசிக்கிறேன். சிம்சோன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எதுக்கு ஏவுறாரு? உன்னை எதுக்கு ஏவுனா, நீ எங்க போய் விழுகிற? திம்னாத்துல போய் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயை, அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு, என் பையன் சண்டைக்கு போயிருக்கிறான், 10 தலையோட வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணா, தலைவர் அங்கிருந்து வர்றாரு, ஒரு பெரிய ரோஜா பூ எடுத்துட்டு வர்றாரு. மம்மி பார்த்துட்டேன், மம்மி என் சோல்மேட்டை பார்த்துட்டேன் மம்மி. சிம்சோன்,
என்னப்பா சண்டைக்கு போய் நீ ஏதோ 10 தலையோட வருவேன்னு பார்த்து இன்னைக்கு எல்லாரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சிம்சோன் கிளம்பிட்டாரு, அவ்வளோதான், இனி எத்தனை தலையோட வரப்பாரோன்னு பார்த்தா தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, பூ மட்டும்தான் இருக்குது. 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே சிம்சோனும், சரி ஓகேப்பா, ஏதோ வாலிப வயசு, என்னது இந்த வயசுல இல்லாத எப்போ என்ன கரெக்டாடா? நான் கரெக்டாக பேசுறேன்னா? கரெக்டாக தான் பேசுறேன், தெரியும் நான் கரெக்டாக பேசுறேன்னு. இப்போ அம்மா அப்பாவுக்கு வேற வழியில, சரி பையன் ஆசைப்பட்டுட்டான், நம்ம அம்மா அப்பா சொல்றது தானே, பிள்ளை ஆசைப்பட்டுட்டாங்க நாங்கள் என்னங்க பண்றது, பையன் ஆசைப்பட்டுட்டாங்க நாங்கள் என்னங்க பண்றது, ஓகே போ. சிம்சோனும் அவன் பெற்றோரும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று. எத்தனை பேர் புறப்பட்டு போறாங்க? 3 பேர் போறாங்க. இப்போ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. எத்தனை பேர் போறாங்க? 3 பேர். இவ சிங்கம் யாருக்கு எதிராக வருது? அம்மா அப்பா எங்க? அங்க அப்படி இல்லையே, அவங்க கூட இல்லையே. சிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. என்ன நடந்துச்சு? கரெக்டாக தான் கிளம்புனாங்க எல்லாரும். திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதுதான் பெலிஸ்திய தேசத்துக்கு திம்னாத்துக்கு போற வழி, ஓகே அப்படின்ட்டு போறாங்க. என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு வசனத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி மறுபடியும் அதே வழியில வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். எல்லாரும் சொல்லுங்க, வழி விலகி போனான். திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்து என்ன பண்றான்? வழி விலகி போற வழியில போயிருந்தா சிங்கம் வந்திருக்காது. வழி விலகி போனதுனாலதான். அப்ப ஆல்ரெடி எங்க போயிருக்கிறான்? மம்மி டே சர்ச்சுக்கு போலாம் வாடா. அங்கே வீடு இருக்கும், இங்கே சர்ச் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் கிளம்புனதுக்கு அப்புறம் வாமா சர்ச்சுக்கு போகலாம், இதான் நீ முன்னாடி போடாடி, நான் வந்துடுறேன், பின்னாடி வந்துடுறேன். தலைவர் எங்கே சைக்கிள் எடுத்தாருனா பைக்கில் எடுத்தாருனா அந்த ரோடு போய் சுற்றிட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்தா. என்னடா இவ்வளோ நேரமா? ஏண்டா இவ்வளோ நேரம்? இங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. சிங்கம் இவன் வழியில் வரல. சிங்கம் வந்திருந்தா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 3 பேருக்கும் எதுக்கால தான் வந்திருக்கணும், வழியில் வந்திருந்தா. ஆனால் முறை வரும்போது அவன் வழி விலகி தான் போனான். நான் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்த்துட்டு வர்றேன் மம்மி, நீங்கள் முன்னாடியே போயிட்டுருங்க, நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வர்றேன்னு வாக்கிங் போகிறதுக்கு வழி விலகி நடந்தான். சிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. இப்போ சிங்கம் வந்தோன்னா என்ன பண்ணாரு? 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, இப்போ மறுபடியும் கர்த்தருடைய ஆவி பலமாய் அவன் மேலே இறங்குது. அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் பேசுறீங்க? நாங்களாம் எவ்வளோ பயங்கர ஜப்ப வீரர்கள் தெரியுமா? என் ஃப்ரெண்டு சினிமா கூப்பிட்டான், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே, கிழிச்சு போட்ட சிங்கத்தை. என் ஃப்ரெண்டு ஆமா போனாலும் வைராக்கியமான ஆள் பாஸ்டர். உங்களுக்கு நாங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியல பிரதர் அண்ணன், நாங்களாம் பயங்கர வைராக்கியமான ஆளு. நான் நேற்றுக்கு சினிமா கூப்பிட்டேன், நான் போலையே. சிங்கத்தை அப்படியே கிழிச்சு போட்டேன். அப்பதான் கர்த்தருடைய ஆவி இறங்கணும் மேல. சினிமாக்கு ஐயோ நாங்களாம் கிறிஸ்தவர்கள், சிங்கத்தை கிழிச்சு போட்டாச்சு. இப்ப என்னாச்சு? சிங்கத்தை கிழிச்சிட்டேன், பாவத்தை ஜெயிச்சிட்டேன். பிசாசு எப்பவுமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பான். அவன் சிங்கத்தை அனுப்புனதே நீ அதை கிழிக்கணும்னு தான். ஹலோ, சிங்கத்தை அனுப்புனது எதுக்கு? ஆமா, ஆவில நிரம்பி கிழிச்சு செத்துருச்சுடா சிங்கம். முடிஞ்சா ஓகே, சிங்கத்தை கிழிச்சிட்டேன், கம்முன்னு போக வேண்டியதானே. சில நாளைக்கு பின்பு, எத்தனை நாளைக்கு அப்புறம்? சில நாளைக்கு பின்பு. அப்பனா எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 10 நாள் வச்சுக்கலாமா? ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். சும்மா 10 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க வந்து, போன முறை இங்க வரும்போது வழி விலகி போகும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வழி விலகி போகிறோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்னதான் நாங்கள் வந்து இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே கரெக்டாக இருப்போம். வழி விலகி போனாலும் சிங்கம் வந்தாலும் சிங்கத்தை கிழிச்சிருவோம், நாங்கள் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டோம், பாவத்தில் விழ மாட்டோம். தம்பி, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். இப்போ சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு
வழி விலகி போனான். வழி விலகி போனான். ஓகே, வாசிங்க. இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே 10 நாள் ஆயிடுச்சு செத்து போய். ஒரு 250 300 கிலோ எடை இருக்கிற ஒரு பெரிய சிங்கம் செத்து போய் 10 நாள் ஆச்சு. என்ன கண்டிஷன்ல இருக்கும்? என்ன ஒரு ஆனந்தமான, அப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல எலி செத்து போனா எப்படி நாத்தடிக்கும்? எங்கடா செத்து போச்சு? எங்க எலி செத்தாலும் நம்ம ஆளு பக்கத்துல, டே நீ இது ஷூவை கழட்டினியா? ஒரு சின்ன எலி செத்து போனா நம்மளால இந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியுமா? இருப்போமா? ஒரு பெரிய சிங்கம் செத்து போய் கிடக்குது. முதல்ல இவன் நசரேயன் செத்த சரீரத்தை பக்கத்துல கூட போக கூடாது. ஆனா என்ன பண்றாருங்க? சிங்கத்தின் உடலுக்கு பக்கத்துல போறாரு. எவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும்! ஒரு சின்ன எலி செத்து போனா அந்த ஊரே நாருமே. ஒரு பெரிய சிங்கம் செத்து போய் கிடக்குது, செத்து கிடக்குது. இவன் கொன்னதான் உண்மைதான். ஆனா செத்து நாத்தம் எடுக்குது, அழுகி போய் புழு நெளியுது. ஆனா தலைவருக்கு இந்த வாசமெல்லாம் தெரியல. அழுகுன நாத்தம் அடிக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, இந்த இடத்துல நம்மளால நிக்க முடியுமா? ஒரு நாய் செத்து போச்சுன்னா எவ்வளவு நாத்தம் அடிக்கும்? நாயை விட 10 மடங்கு பெரிய சிங்கம் செத்து போய் கிடக்குது, புழுச்சு நாத்தம் அடிக்குது, அழுகி போயிருக்குது. ஆனா இவருக்கு நாத்தம் பெருசா தெரியல. வாசிங்க. இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும். நாங்க நல்லதை மட்டும் எடுத்துப்போம். சொல்லுங்க. நீங்க எங்களை ரொம்ப திட்டுறீங்க பாஸ்டர், மம்மி நீங்க எங்க ரொம்ப திட்டுறீங்க, என்ன அதை பண்ணா இதை. நாங்க எல்லாமே பார்ப்போம், ஆனா நல்லதை எடுத்துப்போம். நல்லதை எடுத்துப்பீங்களா? தேன் நல்லதா கெட்டதா? தேன் நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. உலகத்திலேயே தி பெஸ்ட் அப்படின்னா ஹனி தான். கெட்டு போகாது, பயங்கர ஹெல்தி. யார் வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து சாக போகிற ஆயா வரைக்கும் சாப்பிட்லாம் தேனை. ஒன்றும் ஆகாது. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், ஹார்ட் பேஷண்ட். ரொம்ப நல்லது. தேனை போல ஒரு சூப்பரான மருந்து உணவு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவ்வளவு பியூரஸ்ட், அவ்வளவு சுத்தமானது தேன். ஆனால் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எல்லாரும் சொல்லுங்களேன். புசுன்றீங்களே, எங்க இருக்கு? எங்க இருக்கு தேன்? சத்து போன அழுகி போன சிங்கத்துக்குள்ள, பொணத்துக்குள்ள இருக்குது தேன். தேன் நல்லது தானே? தேனு நம்ம சொல்ற மாதிரி தான். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்க கண்ணுக்கு தேன் மட்டும்தான் தெரியுது. சரி, இப்போ வாசிங்க. அவன் அதை தன் கைகளில் எடுத்து, தேனு உள்ள சிங்கத்துக்குள்ள தேன் கூட்டமும் தேனும் ஒழுகுது. இவனுக்கு செத்து போன சிங்கம் தெரியல, நெளியிற புழு கண்ணுக்கு தெரியல, அழுகி போன சரீரம் சிங்கத்தோட சரீரம் கண்ணுக்கு தெரியல, நாத்தம் பிடிச்ச அந்த பொண வாடை அவனுக்கு தெரியல. ஒரு தொடவே கூடாது. இவன் மேல இருக்கிற அழைப்பு என்ன மறந்தாச்சு, திட்டம் என்ன மறந்தாச்சு. நேரா போறாரு. உள்ள இருக்கிறது என்ன? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்னது? ஹானி. ஆனா அந்த பிசாசு தேனை எங்க வச்சிருக்கான் தெரியுமா? நீ கிழிச்சு போட்டிய ஒரு சிங்கம் செத்து நாத்தம் எடுத்து அந்த சிங்கத்துக்குள்ள. நல்லதுதான், ஆனா இருக்கிற இடம் போனோம். ஹனி. ஹனி பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து, தேன் நல்லது தான்டா, ஆனா அந்த தேனை பிசாசு எங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? நல்லா தெரியுமா? அழுகி போன பொணத்துக்குள்ள. தலைவர் கையை உள்ள விடுறாரு, நல்லது மட்டும் எடுக்கிறாரு. சிங்கத்தை சாப்பிடல, புழுவை சாப்பிடல, கெட்டு போன மாம்சத்தை சாப்பிடல. என்னதான் சாப்பிட்டாரு? அதுக்கு போய் எங்க அம்மா அப்பா என்ன திட்டுறாங்க, அதுக்கு போய் எங்க பாஸ்டர் என்ன திட்டுறாரு. தேன் சாப்பிட்டது ஒரு குத்தமா? சிங்கத்தை கிழிச்சது தேனை பிசாசு உள்ள வைக்கிறதுக்கு தான். நீ கிழிச்ச சிங்கத்துக்குள்ள நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு மார்த்தட்டின்னு பெருமையா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் போகலை பண்ணலை அப்படின்னு சொன்ன அதே காரியத்துக்குள்ளதான் பிசாசு என்னத்தை வச்சிருக்கிறான்?
நம்ம நினைக்கிறோம் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். இங்க பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல இல்ல, செத்து போன சிங்கமா படுத்திருக்கிறான். வா 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 வா, வந்து பாரு உள்ள என்ன இருக்கு, நல்லது வச்சிருக்கிறேன், நல்லத வச்சிருக்கிறேன், வந்து பாரு, வந்து கையை விடு, உள்ள உடுத்து எடுத்து சாப்பிடு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, நீ சாப்பிடுவியா அதைய? சொல்லுங்க, சாப்பிடுவோமா அதைய? ஆனா அழைக்கப்பட்டவன், இஸ்ரவேலை பெலிஸ்தேர் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், அழைப்ப மறந்து நான் எப்படி வாழணுன்றதை மறந்து நான் தொடவே கூடாது, தொட்டா தீட்டு என் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னதான் முக்கியம் சொல்லு இங்கிலீஷ்ல. தேன் நல்லா தான் இருக்கும், அதனால தான் தைரியமா சொல்றேன், தேன் நல்லது தான். ஆனா அது இருக்கிற இடம் உன் அபிஷேகத்தை இழக்க பண்ணுகிற இடம். நீ தொட்டனா உன் மேல இருக்கிற அபிஷேகம் முடிஞ்சுச்சு. ஹலோ, இருக்கியா? இவர் எடுத்து சாப்பிட்றது இல்லாம எடுத்துட்டு போய் அவங்க அம்மா அப்பா கொடுக்குறாரு. மம்மி மம்மி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஹனி மம்மி, சாப்பிட்டு பாரு. சில பேர் சீரியஸா இருக்கிறத பார்த்தா தெரியுது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. என்னடா நீ ஒரு மாதிரி பாக்குற? டே, எத்தனாவது படிக்கிற? 8ஆவதா? 10ஆ? அதனாலலாம் தேன் சாப்பிடக்கூடாது. சும்மா சொன்னண்டா, சீரியஸா எடுத்துக்காத. சரியா? இவங்க எல்லாம் அப்படியே அமைதியா அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்களா, நீ மட்டும் தான் சிரிச்சிட்டு இருக்க, அதனால தான். ஓகே ஓகே, இப்போ அம்மாவுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு. சிம்சோனே, உன் மேல இருக்கிற தேவ திட்டம் என்னப்பா? தெரியாது. எதுக்கு கத்தரோனே ஏவுனாரு? தெரியாது. இப்போ எங்க போயிட்டு இருக்கிற? எனக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பெலிஸ்திய தேசத்துக்கு போய் கத்தர் ஏவனாரு, சண்டை பிடிச்சிட்டுவான்னு பெண்ணை பார்த்தாரு, அதன் மூலமா சண்டை இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் எனக்கு என்ன, எனக்கு இப்போ என்ன தோணுது? தேன் சாப்பிடணும்னு தோணுது. எனக்கு என்ன தோணுது? வழி விலகி போகணும்னு தோணுது. எனக்கு என்ன தோணுது? சிங்கத்தை கிழிக்கணும்னு தோணுது. இப்போ என்ன தோணுது? செத்த சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க தோணுது. உன் மேல இருக்கிற திட்டம் தான் என்னப்பா? அது தெரியுமா? தெரியும், ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, ஐ டோன்ட் பாதர், ஐ டோன்ட் கேர். குடும்பத்துக்கு ஏத்த ஹனியை நான் கொண்டு வந்திருக்கேன் மம்மி. நீங்க அப்படிலாம் ரட்சிக்கப்படலாம் பார்க்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஆளை விட இவர் ரொம்ப நல்லவர். தேன் என்னது? சிலர் என்னைய பார்க்க மாட்டேங்கிறான். அந்த மேல நான் இல்லை, எங்க அப்பன் கொதிருக்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்துட்றேன். சரி, ஓகே. தேனை தொட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, எதை செய்யக்கூடாது அதை செஞ்சாச்சு. இப்போ எதுக்கு திம்னாத்துக்கு போறாரு சொல்லுங்க? பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு. கல்யாணம் நடந்துச்சா? இல்லை. சிங்கத்தை தொட்டு அது தேனை சாப்பிட்டதோட நிறுத்திருக்கலாம். பிரச்சனை எங்க எதுல ஆரம்பிச்சது தெரியுமா? நீ எந்த தேனை எடுத்து தொட்டு சாப்பிட்டியோ அந்த தேன்ல தான் அவங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. தேனை சாப்பிட்டது இவருக்கு திருப்தி ஆகல. நான் சிங்கத்தை கிழிச்சது யாருக்கும் தெரியாது, அந்த சிங்கத்துக்குள்ள இருந்து தேனை நான் மட்டும் தான் பார்த்தேன், நான் மட்டும் தான் எடுத்தேன், நான் மட்டும் தான் சாப்பிட்டேன்னு சொல்லி அந்த தேனில இருந்து சிங்கத்துல இருந்து ஒரு பெரிய விடுகதையை போடுறாரு. பெரிய அறிவாளி. யாராலையும்? ஆமா, நான் தான் பெரிய அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இருக்கும்போது சொல்றாரு, நான் ஒரு விடுகதை சொல்றேன், கேட்கறியா? என்ன விடுகதை? தலைவர் சிங்கத்தை கிழிச்சதையும் தேனை எடுத்து சாப்பிட்டதையும் விடுகதையா சொல்றாரு. யாருக்கும் தெரியல. உண்மைதான். நமக்கு இருக்கிற அறிவு வேற யாருக்குமே கிடையாது. அம்மா அப்பாவுக்கு கிடையாது, நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு கிடையாது, நம்முடைய சீனியர்ஸுக்கு கிடையாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு தான் இந்த ஜென்ரேஷன் அப்படிதான். எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும். யாருக்குமே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்க? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் அது படிக்கிறேன், இது படிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் கார்டு வாங்கி எழுத தெரியுமா உனக்கு? லெட்டர் எழுத தெரியுமா? செக்கு ஃபில் பண்ண தெரியுமா? இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்க, தெரியுமா? இத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்க இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு செக் ஃபில் பண்ண தெரியும் கரெக்டாக.
பேங்க்ல எந்த கலர் சலானை எடுத்து எழுதுனா காசு கொடுப்பாங்க தெரியுமா? ஏடிஎம்ல போட்டு 4 நம்பரை போட்டு பணம் எடுக்க தெரியும். பணம் போட தெரியுமா? சிடிஎம்ல எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். தன் எண்ணத்துல ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு முன்னாடி பைத்தியக்காரன். அவனை ஆண்டவர் மதிக்கிறதே கிடையாது. அவங்க அம்மாக்கு என்ன தெரியும், அப்பாக்கு என்ன தெரியும், அவர் பாஸ்டர் பழைய ஆளு, இவங்க பழைய ஆள், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்க தான் ஜென்சி, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? விடுகதை போட்டாரு. என்ன விடுகதை? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஓவர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு எல்லாம் தெரியுன்றதுல யார் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறாங்களோ முடிஞ்சதுன்னு அர்த்தம். கையில ஒண்ணும் கிடையாது. சொல்றாரு, இந்த விடுகதையை நீங்க விடுவிச்சா 30 பேருக்கு மாற்று வஸ்திரத்தை தருவேன், 30 ஷால் தருவேன், 30 துப்பட்டாக்களை தருவேன், 30 கோட் சூட் வாங்கி தருவேன். எங்க வச்சிருக்க நீ? நம்ம சொல்லுவோம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிரதர். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களாம் யாரும் இல்லை, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். உன்னால முடியும், உன்னால முடியும். உன்னால ஒன்றும் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் சத்தியம். உன்னால ஒன்றும் முடியாது, என்னால ஒன்றும் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க, ஐயோ அப்படி நீ சாதாரணமான ஆள் இல்லை, நீ பயங்கரமான ஆள், உன்னால எல்லாமே பண்ண முடியும், நீ தான் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவன், நீதான். ஆண்டவர் வேண்டாமா? ஆண்டவர் இல்லாமல் என்னத்தை சாதிக்க போறோம்? ஓவர் கான்ஃபிடன்ஸ். இது நம்ம சொல்லுவோம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒண்ணுமே இல்லை கையில, நான் 30 மாற்று வஸ்திரத்தை தரேன். கடைசியில் 2 நாள்ல சொல்லிட்டான் பதில. போச்சா? நான் தான் பெரிய அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியும். 2 நாள்ல முடிஞ்சது. இப்போ 30 மாற்று வஸ்திரம் கொடுக்கணும், வழி இல்லை. எப்படி கொடுக்கறது? கையில் பணம் இல்லை, ஆனால் கொடுத்தாகணும். என்ன பண்றாரு? வாசிக்கலாமா? தலைவர் என்ன பண்றாரு? உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ், நீ அழைப்பை விட்டு பின்வாங்கி போனன்னா, ஆண்டவர் மேல வச்ச திட்டத்தை விட்டு வழி விலகி போனன்னா, அது எங்க உன்னை கொண்டு போவன் தெரியுமா? பெலிஸ்தியரை போய் கொல்லுடா, ஜனங்களை விடுதலையாக்குனா. வாசிக்கலாம் 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து. பெலிஸ்தியரை போய் அடிச்சு ஜெயிச்சு ஜனங்களை விடுதலையாக்குனா, அஸ்கலோனுக்கு போய் அங்க இருக்கிற 30 பேரை கொன்றான். ஜனங்களை விடுதலை ஆயிட்டாங்களா? 30 பேரை கொன்னோடனே இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பெலிஸ்தியர் ஓடி போயிட்டாங்களா? கொலை பண்றான் 30 பேரை. எதுக்கு? இவன் சொன்ன கமிட்மெண்ட்டை நிறைவேற்றணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால 30 மாற்று வஸ்திரம் எனக்கு வேணும், 30 துப்பட்டிகள் எனக்கு வேணும்னு சொல்லி 30 பேரை கொலை பண்றான். ரட்சகன், இஸ்ரவேலில் பெரிய ரட்சகன், பராக்கிரமசாலி, இப்போ கொலை பண்றான். அடுத்தது, அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அவருடைய வஸ்திரங்களை திருடி கொண்டு. உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல ஆண்டவர் கொடுத்த திட்டம், நீ கொலை செய்யறதுக்கும் திருட்டுத்தனம் பண்றதுக்கும் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறியா? கர்த்தருக்காக பயன்படுத்தலையா? சிம்சோனே, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? 30 பேரை கொலை பண்ணிட்டேன், அதனால பெலிஸ்தியர் விடுதலை ஆயிட்டாங்க. இல்ல, நான் எனக்காக கொலை பண்ணேன். 30 பேருடைய வஸ்திரத்தை திருடிட்டேன், கொலை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து திருடிட்டு வந்தேன். பெலிஸ்தியர் விடுதலை ஆயிட்டாங்களா? இல்ல, நான் பர்சனல் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தேன், தோத்துட்டேன், அதனால கொடுக்கணும். What is happening? What are you doing? ஆண்டவர் உன்னை ஏன் அழைச்சாரு? ஆண்டவர் உன்னை ஏன் தெரிந்தெடுத்தாரு? ஏன் உன்னை அபிஷேகம் பண்ணினாரு? ஏன் உன் மேல தேவ திட்டத்தை, அவருடைய திட்டத்தை வச்சு உன்னை சபையில வச்சிருக்கிறாரு? I don't care. ரட்சகன் சிம்சோன் இப்ப கொலைகார சிம்சோனா, திருட்டு சிம்சோனா மாறிட்டான். அதோட விடுதா? அதுக்கு என்ன நடக்குது? அடுத்தது என்ன நடக்குது? விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து. 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன்.
சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காண போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக நான் வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன்பா, சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டான். இவளுக்காகத்தான் தலைவர் சிங்கத்தை கிழிச்சாரு, இவளுக்காகத்தான் அவர் விடுதலை போட்டாரு, இவளுக்காகத்தான் 30 பேரை கொன்னாரு, இவளுக்காகத்தான் 30 பேருடைய வஸ்திரங்களை திருடிட்டு வந்தாரு. இத்தனையும் பண்ணி கடைசியில அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா. என்னாச்சு? நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. யாருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற? உனக்கு கொடுக்குற பாக்கெட் மணிலாம் கொண்டு போய் சாக்லேட் வாங்க, டெய்ரி மில்க் வாங்க, அதை வாங்க, இதை வாங்க. ஐயோ அவர் கேட்டார், இவர் கேட்டார். இப்போ 300 நிறைய பிடிச்சி என்னையவாடா ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி பொண்டாட்டியை கொண்டுட்டாங்க. என் பொண்டாட்டியை டேய் அது உன் பொண்டாட்டி இல்லடா, அது வேற ஒருத்தன் பொண்டாட்டி. இவருக்கு கோபம், என் மனைவி என் மனைவி என் மனைவி. அவ யாரை கல்யாணம் பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவளோட நான் இருதயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவ கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேரம் பேத்தி எடுத்து சந்தோஷமா ஜாலியா அமெரிக்கால ஆஸ்திரேலியால சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம அழிங்க உட்காந்து 1000 நடந்தாலும் முன்னூறு நிறைய பிடிச்சு பெலிஸ்தருடைய வெள்ளாமை அழிச்சாரு. ஜனங்க விடுதலை ஆயிட்டாங்களா? எதுக்கு சிம்சோனே 300 நிறைய பிடிச்சு வெள்ளாமையில அழிக்கிற, தீ வச்சு எரிக்கிற? எனக்கு துரோகம் பண்ணிட்டான், ஏன் பொண்டாட்டிய கொண்டுட்டான். என்ன நடந்துச்சு? வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஜனங்கள் விடுதலை ஆயிட்டாங்களா? இல்ல. இப்ப அவன் சண்டைக்கு வர்றான். வாசிங்க 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். சிங்கத்தை கொன்னாரு, ஜனங்க விடுதலை ஆகல. 30 பேரை கொன்னாரு, கொலை பண்ணாரு, ஜனங்கள் விடுதலை ஆகல. 300 நரிகளை பிடிச்சு எல்லாமே அழிச்சாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகல. இப்போ பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொன்னாரு? 1000 பேரை கொன்று போட்டான். ஜனங்க விடுதலை ஆயிட்டாங்களா? சொல்லுங்க, ஜனங்க விடுதலை ஆயிட்டாங்களா? அதே 15வது அதிகாரத்துல வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? யாரு நியாயாதிபதி? யாரு நியாயாதிபதி? எல்லாரும் சொல்லுங்க, தம்பி சொல்லு, யாரு நியாயாதிபதி? நியாயாதிபதி சிம்சோன் தான். ஆனா யாரு ஆளுகை செய்யறா? பெலிஸ்தர். யார் ஆளுகை செய்யறா? பெலிஸ்தியர் இன்னும் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? அடடே, சிங்கத்தை கொன்னப்போ அவங்க நம்மளை பயந்து ஓடி போகலையா? இல்ல. 30 பேரை கொன்னப்போ பெலிஸ்தியர் கையில இருந்து விடுதலை கிடைக்கலையா? இல்ல. 300 நிறைய பிரிச்சு வெள்ளாமையை எரிச்சப்போ பெலிஸ்தியர் பயந்துட்டானா? இல்லடா, இன்னும் பெலிஸ்தியர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பிசாசின் அடிமைத்தனம் மாறல. கர்த்தரவனை எழுப்பிட்டார் ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு. ஆனால் நீயோ, எனக்கு என்ன தோணுது, நான் என்ன செய்யணும், எனக்கு 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 ஆளுகை இன்னும் மாறல. இன்னும் பெலிஸ்தியர் தான் ஆளுகை செய்யறாங்க. 20 வருஷம் சிம்சோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் நியாயாதிபதியா இருந்தா, ஆனாலும் பெலிஸ்தியருடைய ஆளுகை இன்னும் மாறவில்லை. இப்போ 1000 பேரை கொண்டுட்டார். 1000 பேரை கொன்னதுக்கு அப்புறம் சிம்சோனுடைய வார்த்தையை பாருங்க. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி 18வது வசனம் கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கு. ஹலோ, கொன்னது யாருக்காக சொல்லுங்க? தேவத்திட்டம் நிறைவேறுச்சா? 1000 பேரை கொன்னவனே ஜனங்கள் விடுதலை ஆயிட்டாங்களா? இல்ல. ஆனா வாயில வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவரே, இந்த பெரிய ரட்சிப்பை என்னுடைய கையினால நீ கட்டளையிட்டு இருக்க, நான் தாகத்தினால சாக வேணுமா? அப்பவும் ஆண்டவர் மனம் இறங்கி அவனுக்கு தண்ணியை தர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் தெரியுமா?
பறந்ததுலேருந்து கர்த்தருடைய திட்டத்தில் நிற்கவே இல்லை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனுக்கு இறங்குறார், ஒவ்வொரு முறையும் சான்ஸ் கொடுக்குறார், ஒவ்வொரு முறையும் மறுபடியும் நீ மறுபடியும் இன்னைக்காவது மாறிடுவியா, இன்னைக்கு மாறிடுவியா, இன்னைக்கு எழும்பிடுவியா, இன்னைக்கு ஊழியம் செய்வியா, இன்னைக்கு திட்டத்தை தெரிஞ்சுப்பியா, இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பியான்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். சான்ஸ் கொடுத்தாரு. இப்போ அடுத்தது எங்க போறாரு? அடுத்த அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. ஹலோ, இருக்க வாழ்க்கை ஆமா கழுத தேஞ்சு கட்டெருமான கதையா? திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை கண்டான், சரி அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. நான் இருக்க வேண்டிய இடம் திம்னாத் இல்லப்பா, நான் இருக்க வேண்டிய இடம் பெலிஸ்தே தேசம் இல்லப்பா, சோராவுக்கும் எஸ்தவாலுக்கும் நடுவில் இருக்கிற தானின் பாலத்தில் இருக்கும்போது தான் கர்த்தரனை ஏவினார். நான் திரும்ப அங்கே போகிறேன், மறுபடியும் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறேன். இல்லை தண்ணி கிடச்சிருச்சு, ஜாலி ஹாப்பி, நான் கிளம்புறேன். தலைவர் எங்கே போகிறாரு? காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டு. அங்கேயும் பிரச்சனை. இப்போ அடுத்தது 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். இவங்க வேசிலாம் இல்லை, கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப நல்லவங்க. நம்ம உங்க பாஷையில் சொல்லணும்னா பெஸ்டி. என்னது சொல்லுங்க? பாய் பெஸ்டி, அப்புறம் கேர்ள் பெஸ்டி. எங்களுக்குள்ள எந்த தவறான எண்ணங்களும் கிடையாது. நாங்கள் we know our limits. எங்களோட லிமிட் என்னன்னு தெரியும். நாங்கள் ஸ்நேகமாக இருக்கிறோங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் பார்வையே தப்பாக இருக்கு பிரதர். இந்த வயசாயிட்டாலே இப்படித்தான். நீங்கள் வயசாயிட்டாலும் என்ன சொல்லுவீங்க? இது பண்ணாத, இதை செய்யாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி தலை சீவாத, இது இப்படி பார்க்காத, இந்த இன்னு பேசாத, அதை பண்ணாத, அங்கே போகாத. ஃபண்டமெண்டலி பேசிக்கலி நீங்கள் உங்கள் பார்வையில் தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நீங்களாம் எங்களை சொல்லுவீங்க. we are best friends, bestie, boy bestie and girl bestie. எங்களுக்குள்ள நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். we know our limits. லிமிட்ஸ் எங்கே போச்சு தெரியுமா? வாசிங்க 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. இப்போ கேர்ள் பெஸ்டி மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். we know our limits. எங்களுக்கு தெரியும் எங்களோட லிமிட்ஸ், எல்லைகள் எங்களுக்கு தெரியும். எங்க லிமிட்ஸ்? மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தெலீலாலாம் என்ன தெரியுமா அர்த்தம்? உலகம்னு அர்த்தம். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, என்னோட லிமிட்ஸ் எனக்கு தெரியும். கடைசியில் அந்த உலகம் என்ன பண்ணிருன்னா மடியில் போட்டு தாளாட்டி தூங்க வச்சிரும், எழும்பவே முடியாதபடிக்கு. அதுதான் கடைசியா சிம்சோன் தூங்குன தூக்கம் தெரியுமா? என்னைக்கு தெலீலாள் மடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சானோ, உலகத்தின் ஆசாபாசங்கள், சந்தோஷம், அப்பா இது உலகத்துல எல்லாம் இவ்வளவு ஜாலியா இருக்குதுப்பா, மாலுக்கு போனா தப்பு இல்லை, நானும் தான் ஷாப்பிங் மாலுக்கு போறேன் மளிகை சாமானம் வாங்குறதுக்கு. ஹலோ, ஃபன் மால் போனா தப்பு இல்லை, கேஎஃப்சி போனா தப்பு இல்லை, மெக்டானல்ட்ஸ் போனா தப்பு இல்லை, பைக் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்க போனா எதுவுமே தப்பு இல்லை. இப்படித்தான் ஆரம்பிக்கும். ஸ்நேகமா இருந்தா அவ்வளவுதான். ஐநோ என்ன பண்ண எனக்கு தெரியும், 9 மணி ஆனா எங்க வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் கிளம்பி வந்த ஆளு இப்ப 12 மணி ஆனா அம்மா ஃபோன் பண்ணா சைலண்ட்ல போட்டு அப்புறம் சொல்ல முச்சு மடியில் படுத்து தூங்க வச்சு கடைசியில் அழைப்ப மறந்து, அதுதான் அவன் கடைசியா தூங்குன தூக்கம். அதுக்கப்புறம் சிம்சோனால எழும்பவே முடியல. எப்ப எந்திரிச்சார் தெரியுமா? எங்க என்ன நடந்துச்சு? தெலீலாள் மடியில நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். தெலீலாள் என்ன பண்ண தொடங்கினாள்? சிறுமைப்படுத்த தொடங்கி. நீ நினைக்கிற ஐயோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆனால் அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். உலகம் உன்னை சிறுமைப்படுத்திடும். உலகம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இவங்க இதுங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு ஓடி கடைசியில் பார்த்தா நீ படிக்க முடியாது,
மார்க்கெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். உன் கூட உட்காந்து காஃபி குடிக்கிறவன், உன் கூட உட்காந்து ஊர் சுற்றுறவன் உன்னை விட நல்ல மார்க் வாங்கிட்டு இருப்பான். நீ 70 மார்க் வாங்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக 65, 60, தேர்ட் மிட்டமில் 50, ஹாஃப் ஏலியில் 45. ஏங்க படிக்கவே முடியல? பாஸ்டர்மா சொல்லும் போது நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல? ஏன் தோல்வி? ஏன் என்னால் ஷைன் பண்ண முடியல? மற்றவங்க யாரும் காரணம் இல்லை, நான் தான். இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அங்கே போனால் என்ன, இங்கே போனால் என்ன, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சுயநீதியை வச்சுக்கிட்டு, ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸை வச்சுக்கிட்டு, என்ன தப்பு, என்ன தப்பு? தப்பு உனக்கு தெரியாது. 40 மார்க் கீழே வாங்கி ஃபெயில் ஆகும்போது தான் தெரியும், ஐயோ ஃபெயில் ஆயிட்டமே. ஹலோ, உலகம் உங்களை தூங்க வைக்காது, மயக்கிடும். நீ எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது உன் தலை மொட்டையா இருக்கும், உன் கண்ணு பிடுங்கப்பட்டிருக்கும், நீ மாவாட்டிக்கிட்டு இருப்ப. சிம்சோன் யாரு? சிம்சோன் யாரு? சூப்பர் ஹீரோ. எல்லாரும் சொல்லுங்க, சிம்சோன் யாரு? சூப்பர் ஹீரோவா இருக்க வேண்டிய ஆளு தான் இஷ்டத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சதுனால, தேவ திட்டத்தை உணராததுனால சூப்பர் ஹீரோ சிம்சோன் இப்ப என்னவா மாறிட்டாரு? ஜீரோவா இல்ல, ஜோக்கரா மாறிட்டார். கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். வாசிங்க 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 25வது வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். Bring the joker. இதே ரோட்ல ஒரு நாள் ஹீரோயிசம் காமிச்சு நீ பைக்ல போனதும், நீ நடந்து வந்தா 4 பேர் என்ன பாக்குறாங்கன்னு பயங்கரமா நீ ஹீரோயிசமா நடந்ததும், இன்னைக்கு என்னவாயிடுச்சு? தேவ திட்டத்தை நீ உணராததுனால, தேவ திட்டத்துக்கு உன்னை விட்டு கொடுக்காதனால, நீ வழி விலகி போனதுனால, இஷ்டத்தின்படி நடந்ததுனால, a hero become a joker. ஒரு காலத்துல சிம்சோனை பார்த்தா, ஐயோ அவன் ஒரு எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்றுவான்னு பயந்து நடுங்கி ஓடி போன பெலிஸ்தியர்கள் இன்னைக்கு சொல்றான், bring the joker. I'm very serious at this point. ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் தம்பி. அப்படியே எனக்கு என்ன அப்படின்னு நீ உட்காந்துருந்தீங்கன்னா, உன்னையே அறியாம உன் தலை மொட்டையடிக்கப்பட்டு, உன் கண்கள் பிடுங்கப்பட்டு, தரிசனம் பிடுங்கப்பட்டு, தேவத்திட்டம் உன் மேலே இருக்கிற தேவத்திட்டம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு, கையில் விலங்கிடப்பட்டு மாவாட்டிக்கிட்டு இருப்ப. உலகம் உன்னை எப்படி தெரியுமா பார்க்கும்? கோமாளி. வந்துட்டான்டா கோமாளி. இன்னைக்கு வாலிப இருக்கும்போது, எனக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கும்போது, எனக்குள்ள அந்த இது இருக்கும்போது, அந்த என்ன சொல்லுவாங்க, வைப் இருக்கும்போது நான் சொல்லுவேன், யூத்துப்பா என்னால் எல்லாமே பண்ண முடியும். ஆனால் தேவ திட்டத்தை உணராம ஏனோ தானோ நிர்விசாரமாக உட்காந்துருந்தீங்கன்னா, தலை மொட்டையடிக்கப்பட்டு, கண்ணு புடுங்கப்பட்டு, கோமாளியா ஒரு நாள் உலகம் ஒன்றை பார்க்கும். கோமாளியா கூட்டிட்டு வாங்கப்பா வேடிக்கை காட்டுறதுக்கு. bring the joker. கோமாளியா கூட்டிட்டு வா. பராக்கிரமசாலியான சிம்சோன் ஒரு பெரிய கதவை அப்படியே தோள் மேல தூக்கிட்டு போற, மலைக்கு மேல ஓடி போற சிம்சோன், நடந்து போற ஓடி போற சிம்சோன், அவ்வளவு பராக்கிரமசாலியான சிம்சோன் இப்போ கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு சின்ன பையன் அவன் கையிலாக கொடுத்து கையை பிடிச்சு அழைச்சிட்டு வர்றான். சிம்சோன் கண்ணு தெரியாம எங்க போறதுன்னு தெரியல. கண்ணு நல்லா இருந்தப்போ கண்ணு பார்க்குற இடத்துல எல்லாம் அலைஞ்சு திரிஞ்ச சிம்சோன் இப்போ எங்கேயும் போக முடியாத அந்த சின்ன பையன் எங்க கூட்டிட்டு போறானோ அங்கதான், தம்பி பத்திரமா கூட்டிட்டு போடா, என்ன பத்திரமா கூட்டிட்டு போடா, எனக்கு கண்ணு தெரியாது, என்ன பத்திரமா கூட்டிட்டு போ. உன் மேல இருக்கிற தேவ திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணணும்னா பிசாசு செய்யற மொதல் விஷயம் உன் கண்ணை பிடுங்கிறது. அந்த கண்ணை பிடுங்கிட்டா உன்னால தேவ திட்டத்தை பார்க்கவே முடியாது வாழ்க்கையில. அண்டர்ஸ்டாண்ட் the purpose of your life. தேவனுடைய திட்டம், உங்க ஆண்டவருடைய நோக்கம் உங்க வாழ்க்கை குறித்து என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. you're not an ordinary person. நீங்க சாதாரணமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருக்காக எழும்பி ஜனங்களை விடுதலையாக்க அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் சிம்சோன் தான் நீங்க. ஆமென் ஆமென். வர மாட்டேங்குது. சின்ன பிள்ளை
மொட்டை அடிச்சு பெரிய பராக்கிரமசாலி சிம்சோன் பலனெல்லாம் இல்லாம கையிலையும் காலையும் விலங்கு போட்டு முன்னாடி இருக்கிற ஒரு பிள்ளை கூட்டிட்டு போறான். பார்த்து கூட்டிட்டு போடா தம்பி, படி இருக்கு சிம்சோனே, இந்த சின்ன பிள்ளை படி இருக்கு, பார்த்து வா, விழுந்துராத. ஐயோ, ஒரு காலத்தில் நான் கண்ட பார்வை, என் பார்வை பட்ட இடத்துல எல்லாம் நடந்து திருந்தினேன், என் கண்ணு பார்த்த இடத்துல இஷ்டத்துக்கு அலைஞ்சு திருந்தினேன். இப்போ என்னால் நடக்க முடியல, ஏன்னா இன்னொருத்தர் நடத்திட்டு போகிறான். கோமாளி சிம்சோன், வா, வந்து வேடிக்கை காமி எங்களுக்கு. உன் மேலே அபிஷேகம் இல்லை, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் உன்னை விட்டு எடுத்து போடப்பட்டா, உன் மேலே இருக்கிற தேவ திட்டம் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா உலகத்தின் பார்வையில் நீ கோமாளியாக தான் இருப்ப. அன்னைக்கு பேசும்போது அப்பா என்னம்மா பாட்டு பாடுறாயான்னு பார்த்த ஒரு கூட்டம், உன் மேலே இருக்கிற அபிஷேகம் நீ இழந்ததுக்கு அப்புறம் நீ பாடும்போது வந்துட்டான் கோமாளி. கோமாளியாக வேடிக்கை காட்டுறது கூட்டம் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. எதுக்கு, என்ன ஜெபம் பண்ணுறாரு வாசிக்கலாமா? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்கு ஆண்டவரே இப்பமாச்சு எதுக்கு என்னை அழைச்சிங்களோ அந்த அழைப்பு நிறைவேறட்டும், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த திட்டம் நிறைவேறட்டும் சொல்லி ஜோமன்ல என் கண்ணை பிடிக்கிட்டான். முதல்ல என் மனைவியை பிடிக்கிட்டான், அதுக்கப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான், இப்போ என் கண்ணை பிடிக்கிட்டான். சிம்சோனே, உன் தலை சிரைக்கப்பட்டு அபிஷேகம் போய் கண்ணு பிடுங்கப்பட்டு கோமாளியா இருக்கும் போது உனக்கு நினைவு வரலையா கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார்னு? இப்பவும் ஜெபம் பண்றான், என் கண்ணுக்கு பழி வாங்கின ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கல. அப்பவும் ஆண்டவர் இறங்குறாரு. அதனால தான் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறை மன்னிக்கிற ஆண்டவர். உம்மை ஆராதிப்பு என்ற பாட்டில் இந்த பாடியிருக்கிறேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் கண்ணுக்கு பழி வாங்கணும் சிம்சோனே, இன்னும் ஆடா என் திட்டம் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவரே உங்க திட்டம் நிறைவேறட்டும்னு ஜெபம் பண்ண மாட்டியா? இல்ல, என் கண்ணுக்கு பழி வாங்கணும். எத்தனை பேர் செத்தாங்க வாசிங்களேன். 30வது வசனத்தை வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க? 27வது வசனத்துல இருக்கு, ஏறக்குறைய 3000 பேர் இருந்தாங்க. கடைசியா எத்தனை பேரை கொல்றாருங்க? 3000. 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நம்ம வாசிச்சா தெரியும். சிம்சோன் எத்தனை வருஷம் விசாரித்தான்? பெலிஸ்தரின் நாட்களிலே இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஆனாலும் பெலிஸ்தருடைய அடிமைத்தனம் மாறவில்லை. கடைசியா 3000 பேரை கொல்றாரு. ஒரே அடியில 3000 பேர் செத்து போயிட்டான். ஆனாலும் பெலிஸ்தருடைய ஆளுகை மாறவில்லை. அழைக்கப்பட்ட சிம்சோனும் செத்து போயிட்டான். தேவ திட்டம் நிறைவேறிச்சா? 20 வருஷம் நியாயம் விசாரிச்சு எத்தனை பேரை கொன்னார் தெரியுமா? கடைசியா 3000, அதுக்கு முன்னாடி 1000, அதுக்கு முன்னாடி 30 பேர், மொத்தம் எத்தனை பேரை கொன்னாரு? 4030 பேர். ஆனா அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன தெரியுமா? ஒரு முழு பெலிஸ்தியரையும் அடிச்சு துவச்சு அத்தனை பேரையும் நிர்மூலமாக்கி ஜனங்களை விடுதலையாக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் கொன்னது எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 4030 பேர். Nothing happened. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க. சிம்சோனை போல தேவ அழைப்பு பெற்ற ஒரு நியாயாதிபதியும் அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடி இல்லைங்க. He was born with a perfect plan. பர்ஃபெக்ட்டா ஆண்டவர் திட்டத்தை கொடுத்து இதைத்தான் இவனை கொண்டு செய்ய போறேன்னு சொல்லி பிறந்த பிள்ளை. ஆனா தேவ திட்டம் நிறைவேறல. What about you? உன் மேல இருக்கிற தேவ திட்டத்தை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு, கொலாப்ஸ் பண்றதுக்கு பிசாசு நிறைய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில கொண்டு வர்றான். அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அப்படி ஓட்டத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட கடவோம்ன்று. என்ன பிரச்சனை வந்தாலும் ஏன் ஆண்டவர் எனக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாரு, அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதற்காக நான் ஓடுவேன்னு சொல்லி நம்ம ஓட முடியுதா? இது வரைக்கும் நீ எப்படி இருந்த எனக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு யூ டிசைட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு முடிவெடுங்க, என் மேலே தேவன் வைத்த திட்டம் நிறைவேறட்டும். நான் கர்த்தருக்காக அழைக்கப்பட்டவன், ஜனங்களை விடுதலையாக்க. தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, தேசம் ஆத்துமாக்கள் அழிஞ்சு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் தெளிலால் மடியில் படுத்துட்டு இருக்கிறேன். நான் ஏத்தாமூர் கண்மலை சந்தில் உட்காந்து இருக்கிறேன். நான் திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை பார்க்குறேன். நான் செத்து போன சிங்கத்துக்குள்ள தேன் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறேன். இது உன்னோட அழைப்பில் பா. திஸ் இஸ் நாட் யுவர் காலிங். ஆண்டவருக்கு என்று அக்கினி ஜுவாலையா எழும்ப வேண்டிய பிள்ளைகள் நீங்க. ஆனா இன்னைக்கு கையை தட்டுறதுக்கு வெக்கம், பாட்டு பாடுறதுக்கு வெக்கம், ஜெபம் பண்ண தெரியல, ஊழியம் செய்ய முடியாது, ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, ஐயோ கூச்சமா இருக்கு, பயமா இருக்கு. இதுக்கு தான் அழைக்கப்பட்டீங்களா? ஏன் தெரியுமா? உன் மேல இருக்கிற அழைப்பு தெரியல. கர்த்தருடைய கரத்துல அக்கினி ஜுவாலையா கர்த்தரவனை பயன்படுத்த விரும்புறாரு, தெரியல, உணர முடியல. ஏன்னா உன்னை அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு பிசாசு எத்தனை போட்டாலும் நீ எல்லாத்துலயும் நீ விழுந்துடுற. Come on, சிம்சோன், இதுக்காக நீ அழைக்கப்படலப்பா. 4030 பேரை கொல்றதுக்கு பலனே இல்லாத கிதியோன் வெறும் 300 பேரை வச்சு ஒரு பெரிய மீதியானிய சேனையே அடிச்சு கொண்டு நாசம் பண்ணாங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அத்தனை பலத்தை கொடுத்தோம். கடைசி வரைக்கும் நீ கொன்னது வெறும் 4030 பேர். என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் விடுதலையானாங்களா ஜனங்கள்? தேவ திட்டம் நிறைவேறிச்சா? ஆண்டோடைய பிளான் நடக்கல. சோராவாளுக்கும் எஸ்தவாளுக்கும் நடுவில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். ஆனால் அங்கிருந்து கிளம்பின சிம்சோன் கடைசி வரைக்கும் ஆண்டவர் எங்க அவனை ஏவினாரோ அங்கே வரல. திம்னாத்துக்கு போறாரு, திம்னாத்துலேருந்து அஸ்கலோனுக்கு போறாரு, அஸ்கலோன்லேருந்து காத்துக்கு போறாரு, அங்கேருந்து மறுபடியும் சேரேக் நதிக்கு போறாரு. கடைசியில் அவரே நினைச்சாலும் எங்கேயும் போக முடியல. அடிமையாக விலங்கிடப்பட்டு பெலிஸ்தீர்கிட்ட வேடிக்கை பொருளாக கோமாளியாக மாறிட்டார். ஆனால் கர்த்தர் உன்னை துவங்கினதை முடிக்கணும்னா ஒன்றை வச்சு முடிக்கணும், செத்தாலும் அதை முடிப்பார். அந்த கடைசி வசனத்துக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. 16 கடைசி வசனத்தை முன்னாடி. அவன் சகோதரர் அவனை எடுத்துக்கொண்டு போய், பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சேராவுக்கும். முதல்ல அண்டர்லைன் பண்ண சொன்ன, பண்ணீங்களா? இப்ப வாசிங்க. சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய எங்க கர்த்தர் உன்னை வச்சு பயன்படுத்தணும்னு நினைச்சாரோ அங்க நீயா வரலன்னா கடைசியில செத்தாலும் கர்த்தர் உன்னை அந்த இடத்துல கொண்டு வந்து தான் ஓட்டத்தை முடிக்க வைப்பார். நீயா வந்துரு. It may be your final call. யாருக்கு தெரியும்? நாளைக்கு நீ கோமாளியை மற்றவங்களால பார்க்கப்படுவேன். உன் மேலே இருக்கிற தெய்வ திட்டத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் வர்றேன்ப்பா, தானின் பாலத்தில் வந்து நிற்கிறேன்ப்பா, என்ன எதுக்கு அழைச்சிங்களோ அதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி கர்த்தருக்காக எழுப்பி வைராக்கியமான நெல்லு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆமேன். இப்போ ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வெக்கத்தை முதல்ல விடு, உன் பயத்தை முதல்ல விடு. எதுக்கு வெக்கப்படணும்? பாவம் செய்ய தானே வெக்கப்படணும். ஆமேன்னு சொல்ல வெக்கப்படணுமா? பாவம் செய்யறதுக்கு வெக்கப்படுறமானா இல்ல, துணிகரமா பாவம் செய்யறான், ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு பிரதர். இதுல இருந்து முதல்ல வெளியே வா, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணலாமா? நான் உங்களை அள வச்சு உங்களை சீரியஸ் ஆக்கி நானும் தேவ திட்டத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சாரு, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, என் மேலே இருக்கிற உங்கள் திட்டம் என்ன? என்னை எதற்காக தேர்ந்தெடுச்சிங்க? எதற்காக என்னை பிடிச்சிங்க? அதுக்கு என்னை பயன்படுத்துங்க. சிம்சோனை போல வழி விலகி போயிடக்கூடாது. தேவ திட்டத்தை இழந்து நான் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. தேவ திட்டத்தில் நிலச்சிருக்கணும். உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி ஜுவாலையாக நான் பயன்படணும். யோவான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். He just lived a very simple and small life. கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார், ஆனால் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க.
டி மேஜர் கொடுங்க. ஐம் சாரி, லேட் ஆகிடுச்சு, வெரி வெரி சாரி. பட் என்னால் சொல்ல வந்ததை சொல்லாமல் என்னால் போக முடியல. ஐம் வெரி சாரி, மன்னிச்சுக்கோங்க. டி மேஜர். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி. ஜீசஸ் ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். நீங்க மட்டும்தான் பாட போறீங்க. உம்மை தானே நேசிக்கிறேன். சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. சொல்லுங்க. உமக்காகத்தானே, உமக்காக. தம்பி சொல்லுங்க. தேவ திட்டம் நிறைவேறட்டும் உங்க வாழ்க்கையில. தேவனுடைய அழைப்பு உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். நேசிக்கிறே உமக்காகத்தானே தானே நேசிக்கிறேன். மரித்தாலும் உம்மோடுதான், இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய திட்டத்தை இந்த நாளிலே வந்த பிள்ளைகளுக்கு தெளிவாய் நீங்க பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். சிம்சோன் மேல் அவ்வளோ பெரிய நோக்கம், திட்டம் என் தேவன் வைத்திருந்தீங்க. ஆனால் அதை விட்டு வழி விலகி போய், ஆமென் ஹல்லேலூயா, ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமை சிம்சோனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாய் இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் கேட்ட செய்தி ஒரு நல்ல லெசனாய் மாறட்டும் ஆண்டவரே. நல்லொரு பாடமாய் எங்களுக்கு அமையட்டும். ஆவியானவர் எங்களை தேவ திட்டத்திற்கு நேராக நடத்துவதற்கு திவ்யான பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன், அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒருவரும் வழி விலகி போகாதபடி, ஒருவரும் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு தங்களுடைய காதுகளையோ, தங்களுடைய கண்களையோ, தங்களுடைய இருதயத்தையோ, தங்களுடைய வழிகளையோ விட்டு கொடுக்காதபடி, இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உங்க கரத்தில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இரத்தத்தால் பிள்ளைகளை மறைத்து முத்திரையிடுவீராக. பேசின மகனுக்காய் ஜெபிக்கிறேன், குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லைகளை விரிவாக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேகாயிரங்களுக்கு கிருபையுள்ள பாடல்களும் கிருபையுள்ள வார்த்தைகளும் வெளிப்படுத்தி தேவராஜ்யத்திற்கு நேராய் அநேகரை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.